அனுமதியில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினுடைய ஏற்பாட்டினை இன்றைய தினம் பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளர்களுடைய தலைமையில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினுடைய பணிப்பாளர் டாக்டர் திரு பூங்காவிலிருந்து ஆரம்பமான இந்த பேரணி தற்போது வட்டக்கிழக்கு பேருந்து நிலையத்தினை அடைந்து மீண்டும் இங்கிருந்து பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு பூர்வமாக சுகாதாரத்துறை வருடந்தோறும் பல பில்லியன் கணக்கான ரூபாய்கள் அந்த தொழில் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாடி நீங்களும் உங்களுடைய இந்த நோயினுடைய தாற்பயங்களை சொல்கின்ற போது அவர்கள் அதற்குரிய ரகசியங்களை உங்களுக்கு தெரிவிப்பதோடு உங்களுக்கான ஆலோசனைகளையும் வழங்கி அப்படி இந்த நோய்களை தடுப்பதற்கான பரிந்துரைகள் மற்றும் சிகிச்சைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு டிசம்பர் 1 சர்வதேச அனுப்பப்படுகிறது. அனைவரையும் எனது இந்த வட்டத்திற்கு பிராந்தியத்திலும் காலை வேலைகளை ஆர்வமாக இருக்கின்ற பேரணியானது இந்த வருடத்திற்கான தொழிற்சொல்லாக எய்ட்ஸினை முற்றாக இல்லாதவர்களுக்கான சரியான பாதையை நடக்கிறது. இதற்கு தாண்டி கொண்டாடுவது ஆர்வமான அரசு ஒருங்கு பிராந்திய சுகாதார சேவை சிகிச்சை நிலையங்களுக்கு சென்று நல்ல முறையிலே நீங்களும் இந்த நோய்களை சிகிச்சைகளை பெறுவதனூடாக நீங்களும் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களையும் உங்கள் அன்புக்குரியவரையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த வருடத்திற்கான நேரத்திலாக சிலை ஒன்றாக எல்லா நடத்துவதற்கான அன்றாட பாடங்களை தேர்ந்தெடுப்பதற்காக அவர் சொல்கிறது. என்ன எழுச்சியானது ஆனால் අපි අයින් කරගන්න ටක් සයිලන්ට් එක දාන්න. ඉතින් අඩුමයි. படுங்க சார் நீங்கள் எடுத்துக்கேன் சார். சரி சார். அது நம்மளுக்குள்ள ஒரே செய்யல தானே. அஞ்சமா எடுத்து வருவாங்க. இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டும் இந்த நோயில் நீங்களும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லா நோய்களுக்குமே மறந்திருக்கிறது. ஆகவே இந்த நோய்க்கு மறந்திருக்கிறது சிகிச்சை நிலையங்கள் இருக்கின்றன. எனவே நீங்களும் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று 2024ஆம் ஆண்டுக்கான உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்தை மட்டக்களப்பு மாவட்டத்தில்
மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரிய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் ஆர் புரளீஸ்வரன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட பாலியல் நோய் தடுப்பு பிரிவு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது எய்ட்ஸ் நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் மிகவும் இலகுவாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்களது சுகாதார சேவை பணிப்பாளர் மணிமனையால் அரேஞ்ச் பண்ணப்பட்டு இன்று சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எய்ட்ஸ் நோய் என்பது HIV எனும் கிருமியால் ஏற்படுத்தப்படும் ஒரு நோயாகும். எங்களது நோக்கம் 2030ஆம் ஆண்டளவில் இந்த எய்ட்ஸ் நோயை முற்றுமுழுதாக இலங்கையிலிருந்து இல்லாதொழிப்பதாகும். இந்த எய்ட்ஸ் நோயானது பூரணமாக குணப்படுத்தப்பட முடியாத நோயாக இருந்தாலும் ஒரு நோயாளி நாங்கள் சொல்கிற அடிப்படையில் முழுமையான சிகிச்சை எடுக்கும் பட்சத்தில் ஒரு சாதாரண மனிதனாக மற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடியதாக இருக்கும். எய்ட்ஸ் நோய் சம்பந்தமான அனைத்து பரிசோதனைகள், ஆலோசனைகள், அவருக்கான சிகிச்சை என்பன எமது பிராந்திய பாலியல் தடுப்பு பிரிவில் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு தரவுகளை பார்க்கும்போது 2022ஆம் ஆண்டு தரவுகளுடன் ஒப்பிடும் பொழுது எய்ட்ஸ் புதிதாக காணப்பட்ட எய்ட்ஸ் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு மொத்தம் 607 நோயாளிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டார்கள். 2023ஆம் ஆண்டு மொத்தம் 694 நோயாளிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டார்கள். இதில் பார்க்கும்போது கூடுதலாக ஆண்களே இந்த நோயால் கூடுதலாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு சில பிரதான காரணங்களை நாங்கள் கூறலாம். பொதுவாக இந்த மாடர்ன் டெக்னாலஜி, சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி இலகுவாக தங்களது நண்பர்களை அவர்கள் அடையாளம் கண்டு இலகுவாக அந்த பாலியல் தொடர்புகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த நோய் ஆண்களில் கூடுதலாக காணப்படுகிறது. இந்த நோயை நாம் கட்டுப்படுத்துவதற்கு பிரதானமாக நாங்கள் எதிர்பார்த்தது பாதுகாப்பான பாலியல் உறவு. பாதுகாப்பான பாலியல் உறவை மேற்கொள்ளும் போது நாங்கள் ஆணுரையோ பெண்ணுரையோ பாவித்து பாலியல் உறவை மேற்கொள்ளும் போது இந்த நோயிலிருந்து நாங்கள் எங்களை ஓரளவு பாதுகாத்துக் கொள்ளலாம். அத்துடன் இப்போது புதிதாக எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பு மருந்துகளும் பாலியல் உறவுக்கு முன்னரும் பாலியல் உறவுக்கு பின்னரும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகளும் தற்போது கூடுதலான அளவு இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் பங்களிக்கின்றது. நன்றி. என்ற நம்பிக்கையையும் சுகாதார ஆலோசனையும் நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்குவதுதான் இன்றைய எங்களுடைய விழிப்புணர்வு பேரணி முக்கிய நோக்கமாகும். உடவியலாளர் நீங்களும் எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்தியத்தில் எய்ட்ஸ் நோய் உட்பட பாலியல் நோய்களை தடுப்பதற்காக உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை எய்ட்ஸ் நோய் அற்ற அல்லது பாலியல் நோய்களற்ற ஒரு மாவட்டமாக வெகு விரைவில் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உதவியாளர்கள், அனைத்து பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த விழிப்புணர்வு பேரணியை மிகவும் சிறப்பாக நடத்திய பங்கு பற்றிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் என்ற முறையிலும் பணிமனையின் அத்தனை உத்தியோகத்தர் சார்பிலும் உங்களுடைய பாலியல் நோய் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி டாக்டர் திவாகரன் அவருடைய அணியினர் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். பர்டிகுலரில் ஏஜ் குரூப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கூடுதலான ஆட்கள் 18 பேர் 25லேருந்து 49 வரைக்கும்பட்டாங்களாக தான் இருக்கிறாங்க. யங் குரூப் தான் இருக்குது. ஏரியா டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா பெட்டிகுலோ ஏரியாவில் 11 பேர், ட்ரிங்கோமலை உண்டு, அம்பாறை 2, கண்டி 1. அம்மாவிலேருந்து பிள்ளைக்கு போன கான்ஸ்டன்ட் 2 பேர் பெட்டிகுலோவில் இருக்கிறாங்க. அதில் நான் சொன்ன பிள்ளை உண்டு. மற்றவர் இப்போ பெரிய ஆளாகிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிகுலோவில் எப்படி இந்த HIV தொற்றுன்னு பார்த்தோம்னா விசா ஸ்க்ரீனிங்கில் 7 பேரை பிடிச்சோம், பிரிசன் ஸ்க்ரீனிங்கில் உண்டு, பிளட் ஸ்க்ரீனிங் பிளட் பேங்க்லேருந்து உண்டு, ஓட்லேருந்து அனுப்புனதில் 9 பேர், கண்டக்ட் ட்ரேசிங்கில் 5,
செல்ஃபில் வந்து எங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணால் ஒரு ஆள். இதில் எப்படி தொற்று பார்த்தோம்னா எம்டிசிடி அம்மாவில் இருந்து பிள்ளைக்கு போனது 2, MSM ஆணும் ஆணுக்கும் இடையிலான உறவு மூலம் தொற்றுனது 2, ஹெட்ரோசெக்சுவல் ஆணும் பெண்ணுக்கும் இடையிலான உறவுல 16. அதனால் எங்களை சேவைகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதாவது COVID-19 நோய் என்று இடையில் வருகின்றது. அதை கட்டுப்படுத்துறதுல வந்து மிகவும் பெரும் பாடுபட்டவர்கள் எங்கள் பொது சுகாதார பரிசோதனை சங்கம். அந்த வகையில் வந்துட்டு இந்த சுகாதார திணைக்கிறதுக்கு எங்கள் சங்கத்தில் வந்து நல்ல ஒத்துழைப்பு இருக்கிறது. அதனால் வந்துட்டு நாங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய அறிக்கை அதிகம் கூட நாங்கள் கதைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் நடந்து வந்த கலைப்பில் இருக்கிறீர்கள். அதனால் வந்துட்டு நான் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிச்சு. அடுத்து பிஹெச்ஏ டீம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிச்சு. நாங்கள் நினச்சிருந்தோம் ஒரு கொண்டம் ஊத் போடுறதுக்கு இந்த சிச்சுவேஷனில் கொஞ்சம் செட் ஆகலை வரையில் அந்த சாமான் கொண்டம் ஊற்றும் அடுத்தது ஒரு டெஸ்டிங் ரேபிட் டெஸ்ட்டும் செய்கிறதுக்கு நாங்கள் நினச்சிருந்தோம். எனவே இந்த நிகழ்வை நாங்கள் எதிர்வரும் காலங்கள் இன்னும் சிறப்பாக செய்யப்பட்டு நினைக்கிறோம். என்ன சொன்னால் இந்த நாங்கள் தொடர்ச்சியாக இது மட்டும் இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்படியான நிகழ்வுகளை பல டெக்னிக்கல் காலேஜாக இருக்கலாம், ஸ்கூல் வழியாக இருக்கலாம், எங்களுடைய இந்த நிகழ்வுகளை நாங்கள் அந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதை நாங்கள் முக்கியமாக நாங்கள் டாக்டர் திவாரன் டாக்டர் நன்றி சொல்லணும். அதோட எங்களுடைய PHA தயாரன் இருக்கிற அவர் අපි අද මේ ඔබගේ ආරාධනාව පරිදි මේ වෝක් එකට එහෙම නැත්නම් මේ පබ්ලික් අවේර්නස් ප්‍රෝග්‍රෑම් එකට අපි සහභාගී වුණා. අද ජාතික ඒඩ්ස් වැළැක්වීමේ දිනය. මම එතකොට හිතනවා මේ අපි හෙල්ත් ටීම් එකක් වශයෙන් වෛද්‍යවරු, PHI මහත්වරු, MOH வைத்தியவரு ஒரு தகாத உடலுறவின் மூலம் மட்டுமே ஏற்படுகின்றது மக்களின் கருத்து. அதே போன்று HIV தொற்றுடைய ஒரு நோயாளியிடம் பேசினாலே எமக்கு HIV தொற்று உண்டாகும் என்பது சில மக்களின் கருத்தாக இருக்கின்றது. HIV தொற்றுடைய மக்கள் கூட நம்மளில் அனைத்து உணர்ச்சிகளும் கொண்ட ஒரு மக்களே. அவர்களுக்கும் எம்மை போன்ற சகல சமுதாயத்தில் சம உரிமை உண்டு என்பது எனது கருத்து. இவ்வாறான விழிப்புணர்வுகள் மக்களிடையே போய் சேரும் போது அவர்களும் எம்மை போன்ற சாதாரண மக்களாக மக்களோடு மக்களாக எந்த தயக்கமும் இன்றி நடமாடலாம் என்பது எனது கருத்து. தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அவர்களையும் விழித்து அதே போன்று இங்கு இருக்கின்ற அனைத்து சுகாதார பிராந்திய பொறுப்பு வைத்திய உத்தியோகத்தர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள், மருத்துவ உத்தியோகத்தர்கள், எங்களுடைய இந்த நிகழ்வின் முக்கிய பங்காளர்களாக இன்றைக்கு இவ்வளவு தூரம் இந்த நிகழ்வை பின்னே நின்று முழுவதையுமே செய்து எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்த எங்களுடைய இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்க தலைவர் மற்றும் அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்கள், அதே போன்று எங்களுடைய